சீதையை மீட்பதற்காக கடலுக்கு நடுவே கட்டப்பட்ட ராமசேது பாலம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கடலரசன் கொடுத்த ஆலோசனையின்படி தேவசிற்பி விஸ்வகர்மாவின் மகன்களான நலன் மற்றும் நீலன் இந்த பாலத்துக்கு தலைமை தாங்கினாங்க. அது சாதாரண கட்டுமானம் இல்ல, ஒரு மகா யுத்தத்துக்கான அடித்தளம். முதலில் கடலின் ஆழம் மற்றும் நீரோட்டத்தை கணக்கிட்டாங்க. பின்னர் வானர படைகள் காடு மலைகளில் இருந்து பாறைகளை தேர்ந்தெடுத்தன. யானை போன்ற பலம் கொண்ட வானரங்கள் பிரம்மாண்டமான மலை சிகரங்களை கொண்டு வந்து கடற்கரையில் குவித்தன. கட்டுமானம் தொடங்கிய போது ஒரு அதிசயம் நடந்தது. ஒவ்வொரு பாறையின் மீதும் ராமா என்ற நாமம் எழுதப்பட்டது. அந்த பாறைகளை நலன் மற்றும் நீலன் கைகளால் தொட்டு நீரில் இறக்கிய போது அவை மூழ்காமல் மிதந்தன. பெரிய பாறைகளுக்கு இடையே சிறிய கற்களையும் மணலையும் போட்டு இடைவெளிகளை நிரப்பினார்கள். பாறைகள் ஒன்றோடு ஒன்று நகராமல் இருக்க மரங்களின் வேர்களையும் கொடிகளையும் கொண்டு பிணைத்தார்கள். அந்த பாலம் சீராகவும் உறுதியாகவும் அமைக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட பணியில் ஒரு சிறிய அணிலும் பங்கேற்றது. அது தன் உடலை நனைத்து மணலில் புரண்டு பாறைகளுக்கு இடையே இருந்த சிறு துளைகளை மணலில் நிரப்பியது. பெரிய பாறைகளை விட அந்த அணிலின் தூய பக்தியே ராமரை கவர்ந்தது. 5 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அதிசயம் இன்னும் இந்திய பெருங்கடலில் சாட்சியாக நிற்கிறது.